அனைவருக்கும் வணக்கம். டேலி ஹோரோ லைட் ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு சின்ன டெமோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் டேலி ஹோரோ லைட்டினுடைய முகப்பு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இது. இதில் பாருங்கள், இந்த வேலிட் அப் டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வேலிட் அப் டு என்னன்னா, நம்மளோட இந்த ஆப் எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கும் அப்படிங்கிறத இதில் காட்டும். எனக்கு 10/2/2021 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அபவுட் டேலி, ப்ரைவசி பாலிசி, இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் அபவுட் டேலிங்கிறது நீங்கள் போய் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம டேலி மெத்தட் எங்கெங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க, அது என்ன அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு, ப்ளஸ் ப்ரைவசி பாலிசி, இதெல்லாம் ஆப் சம்மந்தப்பட்டது. நமக்கு தேவையானது ப்ரிஃபரன்ஸ்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரிஃபரன்ஸ் தொட்டானா இது உள்ளார பார்த்தீங்கன்னா இருக்கிறது டிஃபால்ட் பிளேஸ், லாங்குவேஜ், கீப் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன். இது மூணும் நமக்கு தேவை. நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த லூனார் நோட் கால்குலேஷனில் மீன் அப்படியே தான் இருக்கணும். சன்ரைஸ் கால்குலேஷன் மெத்தடில் சென்டர் ஆஃப் டிஸ்க் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட் பிளேஸ் நான் ஆத்தூர், அதனால் நான் ஆத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் விழுப்புரம் அப்படின்னா இப்படி விழுப்புரம் செலக்ட் பண்ணி கோ கொடுத்துட்டிங்கன்னா, ஆடில் கோ கொடுத்துட்டிங்கன்னா ஓகே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இல்லாத லொக்கேஷன் சின்ன ஊராக இருக்குது அப்படின்னா இதில் எழுதி ஆட் நியூ லொக்கேஷன், இந்த ஆட் நியூ லொக்கேஷன்னு தொட்டிங்கன்னா அந்த ஊரும் செலக்ட் ஆகிரும். பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு பிளேஸு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு இதெல்லாம் கொடுத்து டிஃபால்ட்டாக கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சின்ன ஊராக இருந்தால் கூட அதுவும் செலக்ட் ஆகிரும். இதுதான் பிளேஸ் சம்மந்தமானது. எதுக்குன்னா இப்போ விழுப்புரம் சார்ந்த ஜாதகம் அதிகமாக வரும். அது டிஃபால்ட்டாக அதே இருக்கும். அது உடனே ஒவ்வொரு டைமும் நம்ம யாரோட பிறந்த ஊரை செலக்ட் பண்ண வேண்டி இருக்காது. அதுக்காக. அடுத்தது லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், கன்னடா அண்டு தமிழ் இருக்குது. நான் தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது வச்சுக்கலாம். அடுத்தது கீப் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன் அப்படின்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாத இருக்கணுன்னா உண்டுன்னு கொடுத்துருங்க. இல்லை உங்கள் ஃபோன் எப்பயும் போல் யூஸ் பண்ணாத இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் ஆகிடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த கீழே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அது வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகம், பொருத்தம் 2 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாதகம் கிளிக் பண்ணோம்னா இது ஒருத்தவங்களோட பர்சனல் ஜாதகத்தை பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த். இப்போ பாருங்கள், இந்த பிளேஸ் ஆஃப் பர்த்தில் நான் டிஃபால்ட்டாக ஆத்தூர் கொடுத்துருக்கேன், அதனால் ஆத்தூர் ஆல்ரெடி லோட் ஆகிடுச்சு. பாலினம், ஆண் ஆர் பெண். இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாடிஃபையை கொடுத்தீங்கன்னா இந்த லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூடு நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். சப்போஸ் யாருதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, எந்த ஊருதாவது உங்களது இங்கே இல்லாத ஊர்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் பர்சனலாக மாடிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா மாடிஃபை ஆயிரும். அதுக்காக இந்த கிளியர் இங்கே இருக்கிற டீட்டெயில் சப்போஸ் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளியர் பாருங்கள், கிளியர் ஆகிடுச்சு. எப்படி கொடுக்கறதுக்காக இந்த செக் பாக்ஸில் இருக்கிற டிக் மார்க் எடுத்துடலாம், டிக் பண்ணலாம். இது எதுக்குன்னா, சப்போஸ் உங்களோட ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் அவர் பேரை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணுன்னா இந்த சேவ் பர்த் டீட்டெயில்ஸ் இன் ஃபோனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை பேரை போட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா அது அப்படியே சேவ் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இதை கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நான் இவ்வளோ பேர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களோட ரெகுலர் கஸ்டமர் பேரை வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்குறேன். நேம், கிரின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நேம் கிரி, டேட் ஆஃப் பர்த் ஒரு 12/8
1952 அப்படின்னு கொடுக்குறேன். டைம் ஆஃப் பர்த் அவர், மந்த்து, மினிட்டு, செகண்ட்ஸ். ஓகேங்களா. அவர் 12 மினிட்ஸ் வந்து 45 மினிட்ஸ், செகண்ட்ஸ் 00 கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 0 to 24 ஹவர்ஸ்லேயும் இதை வச்சுக்கலாம், இல்லை இதை ஏஎம்மாகவும் வச்சுக்கலாம், அல்லது பிஎம்மாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் வேணாலும் கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுத்துக்கலாம், இல்லை ஏஎம்மாக நான் கொடுக்குறேன்னா எப்படி கொடுத்துக்கலாம். இப்போ கிரிங்கிறது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இது லேடிஸ் ஜாதகமாக இருந்தால் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சப்மிட்னா அவங்களோட ஜாதக கட்டம் எல்லாம் வந்துடும், டீட்டெயில் எல்லாம் வந்துடும். 1 மினிட். இப்போ பின்னாடி போயிட்டு இதை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் இந்த கிரி இது நம்ம டிக் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இங்கே 13ஆவதாக கிரின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் சேவ் பண்ணது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை லோடு ஹாரோஸ்கோப்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த கிரியோட இதுக்கு போயிடும். ஓகேங்களா. ஒரு நிமிஷம். இப்போ இந்த கிரி இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சா, இப்போ டைம் ஆஃப் பர்த் வந்து 1:45 12:45 கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள். இது ஒரு வேளை 1:45 இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மாடிஃபை பண்ணணுன்னா மாடிஃபை டேட்டா இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு 1:45 AM RPM இப்போ இது மாதிரி மாற்றணும்னு நினச்சிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா மாடிஃபை ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ மாடிஃபை ஆகிடுச்சு, 1:45 ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கிரி இது. ஓகேங்களா. இதை இப்போ லோடு ஹாரோஸ்கோப் கொடுத்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், டைம் 1:45 மாறி இருக்குது. அது மாதிரி வேணும்னா மாற்றிக்கலாம். அல்லது அவங்க டீட்டெயில் வேணான்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த கிரி அதை தொட்டுட்டு இந்த டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில் இப்போ கிரி 13ஆவது இடத்துல இருந்த பாருங்கள், கிரின்றவங்களது இல்லை, அந்த டெலிட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இது ஃப்ரண்ட் பேஜில். இப்போ நான் ஒரு உதாரண ஜாதகம் எடுத்துக்கிறேன். வினோ பிஜேன்னு இருக்குது. இப்போ இதை வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ். இதில் வந்து ராசி D9 கட்டம், ராசி கட்டம் இருக்குது. இதில் இந்த 2 கலரில் கொடுத்துருக்கிறது வந்து திரிசூன்ய ராசி. இது எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சுற்றிலும் இந்த கட்டத்தில் கொடுத்துருக்கிறது சர்வாஷ்டக பலன்கள், அஷ்டவர்க்க பலன், இதெல்லாம் சுற்றிலும் கொடுத்துருக்காங்க. இது ராசி கட்டம். ராசி கட்டத்துக்கு உள்ளாரியே வந்து எத்தனை வருஷம், என்ன, எத்தனை மந்த்து, டேட்டு இதெல்லாம் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா வக்ரம், அஸ்தமனம், யோகி, அவயோகி அதெல்லாம் வந்துடும். அடுத்தது கோள்கள், லாங்கிடியூட், நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பாதம், நட்சத்திர பாதம் வந்துடும். ஓகேங்களா. இது இடம் பத்தலன்றதுக்காக இப்படி இருக்குது, ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் இது மாதிரி ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள். அடுத்தது நவாம்ச கட்டம். ராசி கட்டத்தில் ராசி கட்டம், கோள்கள் பாதசாரத்தோடு இருக்குது, நட்சத்திரம் அதோட பாதத்தோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நவாம்ச கட்டம். அடுத்தது ஸ்ரீபதி பாவகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி பாவகம் தொட்டிங்கன்னா மேலே இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ரீபதி பாவகம் வந்துடும். ஸ்ரீபதி பாவகத்தில் ஸ்ரீபதி பாவகம் அந்த குறிகாட்டி பார்த்திங்கன்னா 1, 5, 9, 2, 6, 10 திரிகோணத்தில் எந்தெந்த கோள்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1ஆம் பாவம் ஆரம்ப புள்ளி, கஸ்பு வந்து சந்தி புள்ளி, முடிவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. ஸ்ரீபதி பாவகத்தில் இவ்வளோ தான். அடுத்தது தசா புத்தி. இது நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்படி மேலே போய் இப்படி தொட தேவையில்லை. இப்போ ராசி, ஸ்ரீபதி பாவகம், தசா புத்தி இப்படின்னு தொட தேவையில்லை. இப்போ ராசியிலேருந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்ரீபதி பாவகம், அப்படியே இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா
தசா புத்தி வந்துடும். ஓகேங்களா? இப்போ தசா புத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தசை என்னென்ன தசை இப்போ கரண்ட்டாக போகிற தசையோட கலரில் இந்த இந்த ரெட் கலரில் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க கரண்ட் தசை. இப்போ உடனே சூரிய தசை அப்படின்னா போய் சூரியன் எத்தனாவது பாவத்தில் இருக்கிறாருன்னு பார்க்க தேவையில்ல. இங்கேயே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் 12ன்னு போட்டிருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக சூரிய தசை 12லேருந்து நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்டார்டிங் டேட் டு எண்டிங் டேட் வரைக்கும் இதில் இருக்குது. இப்போ சூரிய தசையை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா புத்தி வரும். சூரிய புத்தி, சூரிய தசையில் சூரிய புத்தி, சூரிய தசையில் சந்திர புத்தி. சந்திர புத்தி 9லேருந்து நடக்குது. இங்கேயே இருக்கும் சூரிய திசை 12, சந்திரன் புத்தி 9லேருந்து நடக்குது. சூரிய திசை 12, செவ்வாய் புத்தி 10லேருந்து நடக்குதுன்னு. கரண்ட் புத்தி என்ன போகுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ரெட்டில் இன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக இவருக்கு வந்து 12ல் சூரிய திசை, குரு புத்தி 1லேருந்து நடக்குது. அதோட ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் அதை தொட்டிங்கன்னா அந்தரம் வரும். அந்தரத்தில் கரண்ட்டில் வந்து சூரிய திசை, குரு புத்தி, புதன் அந்தரம் நடக்குது. அந்தரத்தை தொட்டால் சூட்சமம் வராது. அந்தரம் வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது இப்படி தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே சுருங்கிடும். இதுக்கு புத்தியை தொட்டு பார்க்கணுன்னா அதை தொட்டு பார்க்கலாம். இல்லை சந்திர புத்தி அடுத்த புத்தி எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கணுன்னு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நடக்க வேண்டிய பலன்களை சொல்லணுன்னா இப்படி அடுத்தடுத்த தசா புத்தியை தொட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் பலன். அவ்வளோதான் இது தசா புத்தி, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனனம் வெர்சஸ் கோச்சாரம். பாருங்கள், ஜனனம் வெர்சஸ் கோச்சாரம். இதில் வினோ பிஜே பேர் வந்துடும், இயரு மந்த்து 16 டேஸ் முடிஞ்சிருக்குங்கிறது வந்துடும். ஜனனம் பாருங்கள் பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இங்கே என்னென்ன கோள்கள்லாம் கருப்பில் கொடுத்துருக்குறாங்களோ இதெல்லாம் ஒரு ஜனனகால கிரக நிலைகள். அடுத்தது இந்த ரெட்டில் கோச்சாரம்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இங்கே ரெட்டில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து நிகழ்கால கோச்சார பலன், கோச்சாரம் இதெல்லாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜனனம் வெர்சஸ் கோச்சாரம். கீழே பார்த்தீங்கன்னா வக்கரம் அஸ்தமனம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த அஷ்டவர்க்க பலன் கொடுத்துருப்பாங்க. இங்கேயே குறிப்பு இருக்குது. சிவப்பு வண்ணத்தில் உள்ள கட்டத்தில் ஜனனத்தின் போது அந்த குறிப்பிட்ட கோள் இருந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்கு குறிப்பு இதிலே இருக்குது. அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இது ஒன்று. அடுத்தது இப்போ சப்போஸ் இந்த டிரான்சிட் எப்படி அடுத்த மாதம் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டிரான்சிட் டேட் டைம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் டேட் வரும். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி சந்திரன் எங்கே இருந்தது அல்லது சுக்கிரன் எங்கே இருந்தது எதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எல்லாம் மாறி இருக்குது. பாருங்கள் இந்த லக்னம் உட்பட மாறி இருக்குது. 5ஆம் தேதி இல்லை அடுத்த மாதம் மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா மே மாதம் பாருங்கள் கிரக நிலைகள், லக்னம் எல்லாமே இது வந்து இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கிரக நிலை அடுத்த வருஷம் அடுத்த மாதம் டைம் வைஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் டைம் வைஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இருக்க மேலே இருக்க ப்ரீவியஸ் அண்டு நெக்ஸ்ட் இது என்னன்னா சப்போஸ் இவர் ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது மாற்றம் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு 1 hour டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க என் ஜாதகத்தில் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்படி 1 hour டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த லக்னம் பாருங்கள் மாறி இருக்குது. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க லக்னம் மாறும் இல்லைங்களா? பாருங்கள் அதுமாதிரி நீங்கள் அவரோட ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது மாடிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கு மினிட் ஹவர் டேஸ் கொண்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒவ்வொருத்தங்க எனக்கு ஒரு நாள் முன்னே பிறந்தேன்னு நினைக்கிறேன், பின்னாடி பிறந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பலன் ஒத்து வருதான்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா இப்படி செக் பண்ணிக்கலாம். இது அடுத்தது பஞ்சாங்கம் இதுவும் அப்படியே தான். இது வந்து இப்பத்திய பஞ்சாங்க நிலை. இது வந்து
கிழமை திதி நட்சத்திரம் என்னென்ன அப்படின்ட்டு. இதில் நாளைக்கு என்ன அப்படின்னு நினைக்கணும், நாளைக்கு என்னவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா திங்கட்கிழமை கிருஷ்ண தசமி, கிருஷ்ண தசமி மகம் 4, நாளைக்கு என்ன நட்சத்திரம், இப்படி எல்லாம் மாறிடும். இதுவும் அதேமாரி டைம் வைஸ் கூட நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். என்ன ஒரு 12 மணிக்கு என்ன பஞ்சாங்கம் மாறும், பிற்பகல் முற்பகலில் என்ன இருந்திருக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல மாறிடும். இந்த உதயாதி நாளிகை அதெல்லாம் மாறும். நீங்கள் டைம் டேட் மந்த் வைஸ் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பஞ்சாங்கம் வேணாலும் பார்க்கலாம். நான் பிறந்தது இப்போ 12 ஆகஸ்ட் 12, இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்க்கணுன்னாலும் சரி 12/10/1984 அன்னைக்கு கிழமை வெள்ளி, திதி கிருஷ்ண துவிதிதை, இதெல்லாம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி, யோகம், வஜ்ரம் எல்லாமே இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இது. இப்போ என்னென்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் ஜனனம் வெர்சஸ் கோச்சாரத்துலேயும் பாருங்கள், டீட்டெயில் பர்த் டீட்டெயில் வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், டிரான்சிட் இது வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் தசா புத்திலையும் சப்போஸ் இவங்களோட டைமுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 11 மணியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு இப்படி பார்த்தீங்கன்னா தசா புத்தி எல்லாம் மாறிடும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பர்த் டீட்டெயில்ஸ் மேலே இப்படி தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்ரீபதி பாவகம்னா பாவகத்துக்கு ஏற்றாப்புல இப்போ சப்போஸ் இவர் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாருன்னா பாவக மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பாவகம் மாறி இருக்கும். சப்போஸ் 11 மணிக்கு பிறந்திருந்தா பார்த்தீங்கன்னா கோள்கள் மாறி இருக்கும், ஸ்ரீபதி பாவகம். இது வந்து நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. இது ராசி கட்டம், இவ்வளோ தான் இதில். ஓகேங்களா? இது வேணும்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி டைரெக்டாக இதை அழுத்துனீங்கன்னா இந்த ராசி கட்டத்தை ஷேர் பண்ணணும் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராசி கட்டத்தை மட்டும் ஷேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஷேர் பண்ணல பாருங்கள். ராசி கட்டம், கோள்கள், லாங்கிடியூட், நட்சத்திரம், பாதம், நவாம்ச கட்டம், அது மாதிரி அப்படியே அவருக்கு வேணும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீபதி பாவகத்தை வச்சுட்டு இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்ரீபதி பாவகம் ஷேர் ஆகும், அந்த பேஜ் ஷேர் ஆகும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அவ்வளோதான். இது ஜாதகத்தை எப்படி பார்க்குறதுங்கிறது. அடுத்தது வந்து பொருத்தம், திருமண பொருத்தம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திருமண பொருத்தம் வந்துட்டோம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஆனா பெண்ணா, ஃபஸ்ட்டு பெண்ணு தான் போடணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் இங்கே இதை சேவ் கொடுத்தீங்கன்னா அவங்க டீட்டெயில் சேவ் ஆகிடும். டிக் மார்க் எடுத்துட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில் அப்போதைக்கு பார்த்து புது கிளைண்ட்டாக இருந்தால் அனுப்பிடலாம். அடுத்தது ஜென்ஸ் ஆன், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோடது வந்துடும். நான் வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோபி லோடு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த கோபியோட டீட்டெயில் ஆன், இவர் டேட்டு டைம் எல்லாம் இதில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு கொடுக்குறேன். ஒரு பொண்ணு இதோடது ரோகிணின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரோகிணி கொடுத்துட்டேன்னா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கிறதுனால அந்த டீட்டெயில் எல்லாம் வந்துடுச்சு. சென்னை, பெண், நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்துடுச்சு. இதில் சப்மிட் கொடுக்குறேன். இதுதான் திருமண பொருத்தத்தோட பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ராசி, இயர் எல்லாம் வந்துடும். இது ஆண் ஜாதகத்தோட ராசி, எவ்வளோ இயர், மந்த், டேஸ் கால்குலேஷன். அடுத்தது தசவித பொருத்தம். இதில் வந்து தினம், கணம் எல்லாமே இதில் எது இருக்கும் நமக்கு தேவையான அந்த 3 பொருத்தம் எல்லாம் இருக்குதான்ட்டு பார்த்துக்கலாம். இதில் 0 போட்டிருந்ததுன்னா பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம், 1 போட்டிருந்தா பொருத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். நட்சத்திர பொருத்தம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10க்கு 8 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கலத்திர சிறப்பு விதி, ஆயுள் தோஷம், சர்ப்பதோஷம் இதெல்லாம் பொருத்தம் இருந்ததுன்னா 1 1 1ன்னு வந்துடும். 0ன்னா பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். 33 அதுக்கு மேலே இருக்கிற
தோஷத்துக்கு நீங்களே தான் செலக்ட் பண்ணிக்கணும். தோஷம் இதை சிறப்பு கலத்திர விதி இதெல்லாம் ஒன்று காமிக்கும். ஒன்று காமிச்சதுன்னா அப்போ கீழே இருக்கும் முடிவு 0 பொருந்தாது, 1 பொருந்தும்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட இதை பார்த்துக்கலாம். தசாபுத்தி பொருத்தம் இப்போ இந்த க்ரீனில் இருக்குதுன்னா ஒற்றைப்படை திசை நடக்குதுன்னு அர்த்தம். ரெட்டில் இருக்குதுன்னா 6, 8, 12ஓட திசை நடக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னா இந்த 2ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடத்தோட திசை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கலர்லேயே குறி காட்டியிருப்பாங்க. நம்ம பார்த்த உடனே ஓகே இது ஒற்றைப்படை திசையா, பிரச்சனையான 6, 8, 12ஓட திசையா அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த ராசி மட்டும்தான் கொடுத்துருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. இதில் அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அடுத்தது ஸ்ரீபதி பாவகம் வரும். அவங்க எந்தெந்த கோள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவக ரீதியாக கோள் மாற்றம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா திருமணத்துக்கு யாராவது நவாம்சம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நவாம்ச கட்டமும் இங்கேயே இருக்குது. என்னென்னா ரைட்டில் ஸ்வைப் பண்ணி பார்க்கணும். அது அங்கேயே கீழே குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஸ்வைப் ரைட் டு லெஃப்ட் ஆன் சார்ட் ஃபார் பாவா சார்ட் அண்டு நவாம்சான்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் கவனிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஜென்ஸுக்கும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நவாம்ச கட்டம், ஸ்ரீபதி பாவகம் எல்லாம் வரும். இதுதான். இப்போ இதை யாருக்காவது ஷேர் பண்ணணும் உங்கள் கிளைண்ட்டுக்குன்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக இந்த ஷேர் ஆப்ஷன் அழுத்திட்டு வாட்ஸ்அப் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்கள், ராசி கட்டம், ஸ்ரீபதி பாவகம், நவாம்சம். அது பொண்ணுது, இது ஆணுது. தசவித பொருத்தம், தோஷ சாமியம், என்ன தசாபுத்தி பொருத்தம் எல்லாம் கிளியராக வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக இப்படி ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அவங்களுக்கே ஷேர் ஆகிடும். நீங்கள் கிளைண்ட்டுக்கே கூட இதை ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதான் பொருத்தம். அவ்வளோதான். இதில் இருக்கிறது இந்த 2 தான். இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தா சேவ் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நன்றி. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆசிரியரை தொடர்பு கொள்ளவும்.